ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். பிப்ரவரி 1 பௌர்ணமி. இந்த இந்த ஒரு நாள்ல சக்தி உயர்ந்து இருக்கக்கூடிய மிக அரிய ஒரு நாளா இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த பூரண சந்திர ஒளியில் துர்க்கை அம்மனுடைய அருளும் பலமும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறுறதுனால நமக்கும் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு மந்திரமானது முழு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள் பௌர்ணமியில யாருக்கும் அதிகம் தெரியாத இந்த ஒரு அரிய துர்க்கை அம்மனுடைய மந்திரத்தை நம்ம கூறணும். இதை நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு மந்திரம் கெட்ட சக்தியில் அகற்றும், கண் திருஷ்டி, தடைகள், நீதிக்காக போராடுபவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஏதாவது வழக்கு, அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஒரு சக்தியானது மிக பெரிய அளவுல இந்த துர்க்கை அம்மன் உங்களுடன் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து கொடுப்பார். ஒரு சிறிய கிராமம். அந்த ஒரு கிராமத்துல மீனாட்சி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தால். வீட்டுல எதுவும் நன்றாக போகல. வியாபாரத்துல நஷ்டம், குழந்தைகளின் உடல் நலம் பலவீனம், கணவருக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது. வீட்டுல ஒரு அழுத்தமான சூழல் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் பௌர்ணமி என்று ஒரு சித்தர் அவ பார்த்திருக்காள். அப்ப பார்த்த பொழுது அந்த சித்தர் அந்த கிராமத்துக்கு வந்து மீனாட்சியின் முகத்துல இருந்த கவலைக்குரிய கலையை பார்த்த உடனே அவர், ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நான் அவன்கிட்ட கூறுறேன், ஆனா நீ மட்டும் இதை செய்து வாழ்க்கையில பயன்படக்கூடாது, மற்றவங்களுக்கும் இதனை கூறி அவர்களையும் இதனை செய்து அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்க சொல்லு, உன்னுடைய வாழ்க்கையும் இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இந்த ஒரு மந்திரத்தை நான் மட்டும் பெற்று வாழ்க்கையை பயன்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள இருக்கக்கூடாது, அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் நீ கூறு, நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா இந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று காஞ்சி மகான் அந்த ஒரு மந்திரத்தை கூறியிருக்கிறார். மகா பௌர்ணமியில் இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னா துர்க்கை அம்மன் தானே உன்னை காக்க வந்து விடுவாள். அப்படிப்பட்ட ஒரு பௌர்ணமி நாள் மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறிப்பாரு, நிச்சயமனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்று காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். ஓம் துர்க்காயை நமஸ்தே, கிரீம் கிளீம் சாமுண்டாயை விச்சே. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறி பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். மீனாட்சி இந்த ஒரு மந்திரத்தை அந்த பௌர்ணமி இரவுல 108 முறைகள் முழு நம்பிக்கையோடு சொன்னாள். 3 நாள்ல வீட்டின் சூழலானது மாறிவிட்டது. வியாபாரம் மாறி முன்னேற தொடங்கியது. குழந்தைகளின் ஆரோக்கியம் சீராக ஆனது. கணவருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய வாழ்விலேயே புதிய ஒரு தொடக்கமானது வந்தது போல அவருடைய மனதிற்குள் அவ்வளவு அமைதி. இந்த ஒரு மந்திரத்தை கூறினதுக்கு அப்புறம் இந்த ஒரு மந்திரத்துக்கான பலன் என்னன்னு அனைவருக்குமே ஒரு கேள்வியானது இருக்கும். ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச தெய்வ சக்தியின் அழைப்பாகவும், துர்க்காயை நமஸ்தே அப்படிங்கிறது துர்க்கை அம்மனின் அடிபணிதலாகவும், கிரீம் அப்படிங்கிறது தெய்வீக சக்தியை உடலுக்குள் அழைக்கிறதாகவும், கிளீம் அப்படிங்கிறது பாதுகாப்பையும் ஈர்ப்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதாகவும், சாமுண்டாயை அப்படிங்கிறது கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியானது நமக்கு கிடைத்து விட்டது. விச்சே அப்படிங்கிறது எதிரிகளை அகற்றுவதாம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறினீங்க அப்படின்னா உடனடி பாதுகாப்பும் தடைகளை உடனே அகற்றியும் விடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமா இந்த பௌர்ணமி நாட்கள்ல இந்த ஒரு மந்திரமானது இருக்கிறது. இதை நீங்க எப்படி கூறணும், எப்படி சொல்லணும் அப்படின்னா, படி 1, நேரம் இரவு 8 மணிலிருந்து 12 மணிக்குள் நீங்க இந்த ஒரு நேரத்துல கூறலாம். கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையை பார்த்து நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். 2வது என்ன அப்படின்னா, உங்க முன்னாடி ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க. அது எண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, நெய் தீபமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு சிவப்பு நிற பூ இல்லைன்னா கற்பூரத்தை வைத்தாவது நீங்க ஏற்றுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. மனதை அமைதியாக வைத்து 3 முறை ஆழ்ந்த மூச்சை நீங்க இழுத்து விடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். இதை நீங்க 108 முறைகள் கூறி பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஜபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் பாதுகாப்பாக உள்ளது. உங்களுடைய மனதிற்குள் இருந்த தடைகள் அனைத்தும் விலகியது. வீட்டுல நல்ல செய்தி நமக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டே இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இதனுடைய முடிவில் ஒரே ஒரு பிரார்த்தனை, அம்மா என் குடும்பத்தையும் என்னையும் உன் பாதத்தில் ஒப்படைக்கிறேன், எல்லா தடைகளையும் நீக்கி பாதுகாப்புத்தா அப்படின்னு நீங்க துர்க்கை அம்மனை நினைத்து வழிபடணும். இதை மட்டும் நீங்க பௌர்ணமி நாள் இரவுல 108 முறைகள் கூறிவிடுங்க. கெட்ட சக்திகள் எதுவும் உங்களை அண்டாது. வழக்கு, எதிரி பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும். வீட்டு சண்டைகளுக்கு ஒரு முழு தீர்வு கிடைக்கும். நோய், பயம், நெருக்கடி அனைத்தும் உங்களை விட்டு விலகும். தொழில, வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்துல துர்க்கை அம்மன் ஒரு நபராக நிச்சயமாக வந்து விடுவார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் எந்த விதமான கெட்ட சக்தியிலும் நிச்சயமாக நடைபெறாது. பிப்ரவரி 1 அப்படிங்கிறது பௌர்ணமி. அந்த ஒரு நாள்ல துர்க்கை அம்மனின் அருளை நீங்க பெறணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகத்தான் இந்த ஒரு மந்திரமானது இருக்கு. எனவே நீங்களும் கூறுங்க. இது காஞ்சி மகான் மகா பிரிவா கூறிய ஒரு எளிய வகை மந்திரம் தான். நீங்களும் கூறி உங்களுடைய வாழ்க்கையிலும் பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.